ஐயோ ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருக்கீங்களா வாங்க மூலமாக உங்க வங்கிக்கு வந்துடும். உங்க கைரேகை இல்லாம உங்க சம்பளத்தை இடைத்தரகர்கள் யாரும் எடுக்க முடியாது. முதல்ல என்ன செய்வாங்க, பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட் வருவாரு, அவர் கைக்கு சம்பளம் போயிடும், பஞ்சாயத்துக்கு போயிடும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாசம் ரொட்டேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு கவனம் பண்ணி சம்பளத்தை போடுவாங்க. இப்ப எப்படின்னா ஒரு வார காலத்துக்கு சம்பளம் உங்க கைக்கு வந்துவிடும். வரலைன்னா அரை பைசா வட்டி கொடுக்கல. ஏன் கொடுக்கல யோசிச்சீங்களா? இந்த வருடம் தேர்தல் வந்து அதனால கொடுக்குறாங்க. போன தடவை தேர்தல் கிடையாது, அதனால உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஓட்டு போட்டாலே உட்கார வச்சுட்டீங்க. நீங்க வாங்குற உங்களோட 300 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போறீங்களே, அதோட விளைவு என்ன தெரியுமா? உங்களோட வாரிசுகள் ஓட்டில் நிறுத்தப்படுகிறார்கள். நீங்க லஞ்சம் வாங்குறதா, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க லஞ்சம் வாங்குவதன் மூலமாக உங்கள் சந்ததியிலே ரோட்டுக்கு கொண்டு போயிருக்கீர்கள். அவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்க வைக்கிறீங்க நீங்க. அதுதான் நடக்குது. ஒரே ஒரு தடவை யாராவது ரூபா கொண்டு வந்தாங்கன்னாக்க, 300 ரூபா ஓட்டு கொடுக்க வந்தாங்கன்னா, இந்த 300 ரூபாய் எனக்கு வேணாம்னு சொல்லி பாருங்க. ஒரு தடவை திருப்பி எழுப்புங்க. எங்கள் வேலை நாங்கள் வேட்பாளர் யாரும் பாருங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம். ஓட்டு என்பது உங்களோட ஒரு வீரர் சாகசம், உங்களோட உரிமை. அது அந்த உரிமையை தயவு செய்து விற்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய பேரன் பேதி உங்களால முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைகளுடைய பேரன் பேதியை நடுரோட்டு கொண்டு வந்துடுறாங்க. நீங்க வாங்குற 300 ரூபாய் லஞ்சத்தின் மூலமாக நீங்கள் லஞ்சத்தை ஊக்குவிக்கிறீர்கள். இன்னைக்கு நான் உங்க காசு 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தேன்னாக்க, உங்க காசு 3000 கோடி அடிக்க போறேன்னு அர்த்தம். நான் வாங்கக்கூடாது, திருப்பி விடுங்க, வேணாம்னு விடுங்க. நம்ம ஒன்றும் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையே, உழைச்சு தானே சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அந்த 300 ரூபாய் வேணாம்னு ஒரு தடவை சொல்லி பாருங்க. எப்பா எனக்கு காசு வேணாம்ப்பா, நான் ஓட்டு போடுறேன்ப்பா அப்புறம் ஒரு தடவை சொல்லி பூத்துல போய் நீங்க யோசிச்சு ஓட்டு போட்டு பாருங்க. யாரும் உங்க நல்லது செய்வான்னு நினைச்சு ஓட்டு போட்டு பாருங்க. ஒரு தடவை பண்ணி பாருங்க. நல்ல சமுதாய மாற்றம் ஏற்படும் என்பதை மனதில் கொள்ளுங்க மக்களே. அந்த 300 ரூபாய் லஞ்சம் வாங்காதீங்க. அதனால நீங்க லஞ்சம் அதே மாதிரி இப்ப தாலி ஆபீஸ் போறீங்க, நாளில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு வாரிசு சான்று வாங்கணும். நேர்மையான மனு கொடுத்து வாரிசு சான்று வாங்க பாருங்க. நீங்க ஒரு நாள் எனக்கு வேகமா கொடுத்து வாரிசு சான்று வாங்குவதோட விளைவு தான் நீங்க ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்க தோன்றீங்க. சரியா? நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அந்த 300 ரூபாய் கொடுக்க போய் தான் உங்க 500 ரூபாய் கேட்கிறாரு. அதேதான். நம்ம காசு கொடுத்தவரை பார்க்காம ஊக்கமான கேள்வி கேட்கலாம். நீங்க கேள்வி கேட்கிற இடத்துக்கு போனோம்னாக்க நீங்க அந்த கையை அவங்க கையை நீட்டக்கூடாது. கையை நீட்டி அவனை காசு வாங்கினா நீங்க கேள்வி வைக்க தகுதி இழந்துடுறீங்க. தகுதி இழந்துடுறீங்க. அதனால ஒரு தடவை யோசிங்க. ஒரு தடவை